இதில் என்ன இவருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியலை. அது வந்து கோயில்களை பார்த்தால் இவர்களுக்கு கண்களை உறுத்துகிறது. அதனால்தான் அந்த நிதியை எடுத்து மகாகவி பாரதி கூட அன்னச்சத்திரம் ஆயிரம் நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்குரு ஏழைக்கு எடுத்து அறிவித்தல். இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை நீதி கட்சி ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்டது. அந்த வரலாறு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஏன் அந்த குழப்பம் வருதுன்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆரியம் திராவிடம் என்று வம்பு வளர்த்து கொண்டிருந்த பொழுது இவரிடம் கேட்கிறார்கள், என்னங்க இப்படி ஆரியம் திராவிடம்னு பேசுகிறாருன்னு கேட்டதுக்கு, அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணுங்க, எனக்கு என்னங்க தெரியும்னு சொன்னவர் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய இன்னைக்கு நேற்று கூட திருச்செந்தூரில் கோவில் குடமுழுக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறத, வர இருக்கிற இந்த கோயில் நிதியை முழுவதுமாக எடுத்தால் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒரு பகுதி நிதியை அதில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதில் எது தவறு? எந்த தவறுமே இல்லை.